கன்னி. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். புத பகவான் பெயர்ச்சினாலும் லாப யோகத்தை சந்திக்கக்கூடிய லாபாதிபதியாகிய சந்திரனுடைய சேர்க்கையாலும் மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் சந்திக்கக்கூடிய கன்னிராசி அன்பளே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது ஒரு வாரத்தில் சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையும். அதன்படி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அந்த நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அன்பளே, அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை, அதாவது 7/1/2024 முதல் 13/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான முதல் கிரக அமைப்புகள் பலாபலங்கள் பார்க்குறபடி கிரக அமைப்பை பார்ப்போம். அதன்படி உங்கள் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். நல்ல யோகமான கிரகம், தெய்வ பலம் பெற்ற ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே பாக்யாதிபதியாகிய சுக்கிர பகவான் அமர்ந்து பாக்யஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இது நல்ல ஒரு அருமையான விஷயம். அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, அதாவது வீடு, வண்டி, வாகன, தாய் வழி சம்பந்தப்பட்ட இடங்களில் புத பகவான் அமர்ந்திருக்கின்றார். அவரோடு சூரிய பகவானும் அமர்ந்திருக்கின்றார். இதுவும் ஒரு சிறந்த நற்பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 6ஆம் இடத்திலே சனி பகவானும், 7ஆம் இடத்திலே ராகு பகவானும், 8ஆம் இடத்திலே, அதாவது 8ஆம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய, அதாவது விரையாதிபதியாகிய சூரிய பகவான் 4ஆம் இடத்திலையும், அட்டமாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இதனால் ஒரே ஒரு விஷயம், வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 4-8 சேர்க்கை, 8 12 சேர்க்கை, இதெல்லாம் வாகனத்தை தான் குறிக்கும். வாகன விபத்து, வாகன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி லாபாதிபதியால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதியாகிய சந்திரபான் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் 3, 4, 5 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கார். இது ஒரு சிறந்த நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று. அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 7/1/2024 அன்று தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் விசாக நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினம் மரண யோகம் கூடிய நாள், மத்தியமான நாள். அடுத்தபடியாக திங்கட்கிழமை அன்னைக்கு 8/1/2024 தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதி, ஏகாதசி திதி முடிஞ்சோடனே துவாதசி திதி வரும். அதே மாதிரி அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 9/1/2024 செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய, அதாவது பிரதோஷ நாள், திரியோதசி திதி வருகிறது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வருகிறது. அன்று பிரதோஷம், செவ்வாய்க்கிழமைக்கு பிரதோஷம். அடுத்து புதன்கிழமைக்கு மூல நட்சத்திரம் வருகிறது. மாலை, அதாவது இரவு 8 மணி வரை மூல நட்சத்திரமும். அன்று சதுர்த்தசி திதியும் வருகிறது. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி வருகிறது. அடுத்து வியாழக்கிழமைக்கு, அதாவது புதன்கிழமைக்கு சதுர்த்தசி திதி 6 மணிலேருந்து அமாவாசை ஆரம்பிச்சிடும். மாலை 6 மணிலேருந்து அமாவாசை ஆரம்பிச்சிடும். வியாழக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா மாலை 6 மணி வரை அமாவாசை திதியும். அதன் பின்பு அமாவாசை திதி முடிஞ்சு அடுத்து பிரதம திதி, வளர்புறையில் வரக்கூடிய பிரதம திதி வரும். அந்த வியாழக்கிழமைக்கு விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அனும ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய பிறந்தநாள். அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மாலை அதாவது 6 மணி வரை பூர நட்சத்திரம். அன்று சித்தயோகம் கூடிய நாள் வியாழக்கிழமைக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு யோகமான நாள். அன்று சந்திர தரிசன நாள். அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல லாபாதிபதி அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நாள். அந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் வருகிறது. மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரம். அதன் பிறகு துருவ நட்சத்திரமும் வருகிறது. அதனால் அதெல்லாம் ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு அமையும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த வாரத்தின் இறுதி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது 13/1/2024 நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் உங்களுக்கு திருவோண நட்சத்திரம். அதாவது 4 மணி வரை திருவோண நட்சத்திரம். அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம். இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல லாபம். நம்மளே பொதுவாக அந்த வாரத்தில் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் வளரும் பாவத்தில்
பொருளாதாரத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உட்கார்றப்ப வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு விஷயம். ரெண்டாவது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறப்ப வராக்கடன் தேவையில்லாத சில விஷயங்கள்லேருந்து ஈடுபட்டதுனால அதனால் கிடைக்கக்கூடிய நஷ்டங்கள்லேருந்து மீளக்கூடிய வாய்ப்பு, அதனால் பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நல்ல பணப்பொருளாதாரம் நல்ல ரொட்டேஷனில் வரக்கூடிய காலகட்டமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பணப்பொருளாதாரம் சிறப்பாக அமையும். ஏன்னா 4ஆம் இடத்துல புதபகவான் அமரும் பொழுது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளால் கிடைக்கக்கூடிய லாபங்களும் நிச்சயமாக கிடைக்கும். 9ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்க்குறப்ப இன்னும் பணப்பொருளாதாரத்திலையும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் திருப்திகரமான நிகழ்வுகள் அமைய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்தை விதியாக புத பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறனால, அதாவது தரகுன்னு சொல்லக்கூடிய கமிஷன் ஏஜென்சி பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, புக் சம்மந்தப்பட்டது, புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் இன்னும் இந்த வாரம் நல்ல அருமையான வாரமாக கன்னிராசி என்பவர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் உண்டு. அடுத்தபடியாக மாணவ செல்வங்களுக்கு, மாணவர்களே உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். ஏன்னா புத பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவர் தான் உங்கள் ராசிநாதன். அது 10ஆம் பார்வையாக, அதாவது 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறப்ப மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் இதெல்லாம் இன்னும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு அருமையான வாரமாக அமையும். உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த வாரம். எதிர்பார்ப்புகளெல்லாம் பூர்த்தி அடையும். எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறும் சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிறந்த வாரமாக உத்தியோகஸ்தலுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நலம், உடல்நலத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மத்தியமாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அடுத்து சுபமங்கலம். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நான் முதல் சொன்ன மாதிரி சந்திராசமும் வேதியோ இல்லாமல் இருந்தாலே ஒரு நல்ல நாள் தான். அந்த கணக்குப்படி உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல யோகத்தை தரக்கூடிய அதாவது திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சுப செய்திகளை பேசலாம். சுபமங்கலத்துக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அடுத்து பெண்களுக்கு 7ஆம் இடத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் இடத்திலே குரு பகவான் 8ஆம் இடத்திலே அமர்கிறார். அவர் குரு பகவான் புதனை பார்க்குறார். அந்த புதனுடைய பார்வையினால் கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும். இன்னும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களால் கணவருக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது சுருக்க சொல்ல போனோம்னா உங்களுடைய உதவியே அவர்களுக்கு தேவைப்படும். அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாரம் கன்னிராசி பெண்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். இது போக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த நிதி சார்ந்தது, அதே மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல பலன்களும் நல்ல சுப செய்திகளும் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுபயோகத்தை எதிர்பார்த்துட்டு கூடிய பெண்களுக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது. நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதி வருகிறது. அவருடைய வீட்டு முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி அன்று அனுமத் ஜெயந்தி வருகிறது. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர தரிசன நாள். இந்த நாளில் சந்திரபவனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கூடிய வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.